بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வளமையாக லுஹர் தொழுகையை தொடர்ந்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கஸஸுல் அன்பியா எனக்கூடிய நூலிலே இடம்பெறக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு தொடர்பான குறிப்புகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய வகுப்பை பொறுத்தமட்டில் தொடர்ந்தேர்ச்சியாக நான் செய்து வந்த அந்த வகுப்பை இன்றைய தினம் செய்யாமல் அவசியம் கருதி, முக்கியமான தேவை கருதி ஒரு விசேஷமான ஒரு பயான் நிகழ்ச்சியை இன்றைக்கு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அது என்ன விடயம் என்றால், உங்களுக்கு தெரியும், எழுத்துத்துறை மூலமாக இந்த சலஃபி தாவாவை சமூகத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய பள்ளிவாசல் சௌத்து சலஃப் எனக்கூடிய ஒரு பத்திரிகையை ஆரம்பித்திருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த பத்திரிகையை வாசித்தும் இருப்பீர்கள். இந்த பத்திரிகை தொடர்பாக ஒரு விமர்சன உரை நேற்று அஷ்ரஃப் மௌலவியால் அக்கரையில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் நடாத்தப்பட்டது. அந்த உரை குறித்து ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை, தகவலை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே எங்களுடைய பள்ளிவாசலுக்கு எதிராக, நாங்கள் செய்கின்ற தஅவாவுக்கு எதிராக எஹியா சில்மி, அது மாதிரி அஷ்ரஃப் மௌலவி, அவங்களோட உள்ளவர்கள் சொல்லக்கூடிய மறுப்புக்களை ஒரு காலமும் நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. காரணம் என்ன என்றால், நுபார் ஃபாரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் கடைசியாக எங்களை விட்டு பிரிந்து போகும்போது எங்களுக்கு ஒரு வசியத் சொன்னார். அது என்னன்னு சொன்னால், ஒரு காலமும் நாங்கள் எஹியா சில்மியோ அல்லது எஹியா சில்மியோடு இருக்கக்கூடியவர்களோ எங்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மறுப்பு கூற வேண்டாம், அவைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். அவர்களை பொறுத்த மட்டிலே ஒழுக்கத்திலே பின்தங்கியவர்கள், அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் காலத்தை கழிக்க வேண்டாம் என்று அவர் எங்களுக்கு வசியத் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய விவகாரங்கள் எதையும் நாங்கள் தலையில் போட்டு எங்களுடைய வேலைகளை வீணாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை. ஆனாலும் நேற்று நிகழ்த்தப்பட்ட உரையை பொறுத்த மட்டிலே அது தொடர்பான சில குறிப்புகளை கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றோம். உண்மையிலேயே நேற்று நடந்த எங்களுடைய பத்திரிகைக்கு எதிரான விமர்சனத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய ஒரு அளவான விமர்சனம் கிடையாது. நாங்கள் வருகின்ற பாதையில, போகின்ற பாதையில எந்த அளவுக்கு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு விமர்சன உரையாக அது இல்லை. அதுதான் சாராம்சம். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி கேட்டு திருந்து ஏதாவது திருத்தம் செய்கிற அளவுக்கு பெரிய அளவான ஒரு விமர்சன உரையை அவர் செய்யலை என்றதுதான் முதலாவது உங்களுக்கு சாராம்சமாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த போஸ்டர் ஒட்டுறதுக்காக வேண்டி பெரிய அளவில் பணத்தை செலவழித்து ஊர் ஊராக மதில்கள் எல்லாம் ஒட்டி செலவழித்திருக்கிறார்கள். அவைகளை கொண்டு பிரயோசனம் இல்லாம, அதுவும் பாவத்தை தேடித்தரக்கூடிய செயல்கள் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க என்பதுதான் இதனுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் பல விமர்சனங்களை சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில விமர்சனங்களைத்தான் இன்றைய உரையிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எங்களுடைய பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகள் தொடர்பாக அவர்கள் முன்வைத்த விமர்சனத்தை பொறுத்த மட்டில் எதுவும் அறிவுபூர்வமான விமர்சனம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் செய்யறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, சுலூப் இருக்கிறது.
ஒருவர் ஒரு குத்துபா பிரசங்கம் செய்கிறார் என்றால் அது எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் என்று அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒருவர் ஒரு உரை நிகழ்த்துகிறார் என்றால் அது எப்படி செய்யணும் என்று அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒருவர் ஒரு நூலை அறிமுகம் செய்கிறார் என்றால் அந்த நூலை எப்படி அறிமுகம் செய்யணும் என்றதுக்கு அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அதே மாதிரி ஒருவர் ஒரு நூலை விமர்சிக்கிறதாக இருந்தால் அந்த விமர்சனத்துக்கும் ஒரு அழகு இருக்கு, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கு நிச்சயமாக அவருடைய அந்த உரையில பேணப்படலை என்றதுதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம். அந்த அடிப்படையில எங்களோட கட்டுரைகளை பற்றி சில தவறான சில கருத்துக்களை அவர் சொன்னாங்க. ஆனா எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. உண்மையில அவர் விமர்சனம் செய்து எப்படி விமர்சனம் செஞ்சிருக்கோம் என்றால் ஒவ்வொரு கட்டுரையிலையும் என்னென்ன தவறு இருக்கிறது, அந்த தவறை சுட்டிக்காட்டி இது எப்படி குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அல்லது இது எப்படி ஹதீஸுக்கு முரண்படுகிறது, அல்லது சலஃபு மன்ஹஜுக்கு எப்படி முரண்படுகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் சொன்னால் அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விமர்சனமாக இருக்கும் என்றதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க எங்கட பத்திரிகையில பிரசுரிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பத்திரிகை விமர்சிக்கிறத பதிலாக வேற விஷயங்களை பத்தி பேசிட்டு போன ஒரு நிலைமையைத்தான் நேற்றைய இதுல பார்க்கலாம். எங்கட பத்திரிகை எந்த அளவுக்கு தரம் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரத்தை குறைத்து பேசினார்கள். ஆனா எங்கட பத்திரிகை எடுத்து பார்ப்போம்னு சொன்னா எதுவுமே எங்கட சொந்த கருத்துக்கள் இல்லை. மாற்றமாக இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ல வாழ்ந்து மௌத்தா போன பிரசித்தி பெற்ற சலஃபு சாலிகள் மன்ஹஜை கொண்ட உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் கருத்துக்களைத்தான் நாங்கள் அதுல போட்டிருக்கிறோம். ஆனா என்ன சொல்கிறார் என்றால் இந்த பத்திரிகையை யாரும் வாங்க வேண்டாம், அதுக்கு பணம் கொடுத்து செலவழிக்க வேண்டாம், அப்படி யாராவது வாங்கினால் அதை எரித்து விடுங்கள், அதை கிழித்து விடுங்கள் என்று சொல்லி அடியோடு எங்கட பத்திரிகையை இந்த சமூகத்தை விட்டு தூரமாக்குறதுக்கு முயற்சி செய்றாங்க. இது எதுக்கு அவங்க செய்யறாங்க என்றால் எங்கட பத்திரிகை மூலமாக அவங்க இருக்கிற தவறுகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்குது. முதலாவது பத்திரிகையில அவங்கள்ட சில பிள்ளைகளை சொன்னோம், இரண்டாவது பத்திரிகையில அதே மாதிரி வந்திருக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் எங்கட பத்திரிகைகள் வெளியாக அவங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உலமாக்களோட ஆதாரத்தோட முன்வைக்கப்பட்டிரும். இப்படி முன்வைக்கப்பட்டால் எழுத்து எப்போக்கும் இருக்கும், எப்போக்கும் அது ஆதாரமா இருக்கும். இந்த பத்திரிகை வாழ்ந்தால் இந்த ஊர்ல இந்த இலங்கையில இப்படியான ஒரு பத்திரிகை அவங்களோட கொள்கைகளை உலமாக்களுடைய கருத்துக்களை கொண்டு உடைக்கக்கூடிய விதத்தில் இந்த பத்திரிகை வாழ்ந்தால் அவங்களுக்கு ஒரு இருப்பு இல்லா போய்த்திரும், அவங்களுக்கு ஒரு இடம் இல்லா போகும். அதனால என்ன செஞ்சாங்க என்றால் ஒரேடியா மக்களோட மனசுல இதை பத்தி வெறுப்பை ஊற்றி கண்டா நெருப்பு வைக்கிற மாதிரி, கண்டா பிச்சு வீசுற மாதிரி, எடுத்துக்கோங்கன்னு சொன்னா வேணாம் என்று சொல்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் தன்னுடைய அந்த விமர்சன உரையில செஞ்சிருக்கிறாரு. அவ்வளோத்தையும் செஞ்சுட்டு அவங்களோட பத்திரிகையை பெரிசா புகழ்ந்து இருக்கிறாங்க. அவங்களோட பத்திரிகைய அது மன்ஹஜு சலஃபுல் உள்ள ஒரு பத்திரிகை, 7 மண்டா சலஃபி மன்ஹஜுக்கு பிழையான உண்டை, அதுக்கு சலஃபி மன்ஹஜுக்கு மாத்தமான உண்டை நீங்க காட்டுங்க என்று சொல்லி பெரிசா சவால் விட்டிருக்க பார்க்கலாம். அந்த பத்திரிகையோட வண்டவாளங்கள் அதுல உள்ள உள்ளடங்கி இருக்கைகளை சொல்றேன்டா அது வேறையா பேசலாம். உண்மையில அது நபி வழி நம் வழி அல்ல, சில்மி வழி நம் வழி. என்ன பொறுத்த மட்டும் அந்த பத்திரிகையோட பேரு சில்மி வழி நம் வழி. சில்மி எதை சொல்றாரோ அதான் சொல்றாரு. ஏன்னா சில சமயங்கள் எனக்கு அந்த பத்திரிகை வாசிக்க கிடைச்சது. குர்ஆன் வசனங்களுக்கு தஃப்சீர் எழுதும் போது, ஹதீஸ்களுக்கு தஃப்சீர் எழுதும் போது அபு அப்துர் ரஹ்மான் யஹ்யா சில்மி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இப்படி விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், இப்படி விளக்கம் சொல்கிறார். இப்படியா தஃப்சீர் செய்த குர்ஆனுக்கு? இப்னு கஸீர் இமாம் இல்லையா, இமாம் தபரி இல்லையா, இமாம் சாதி இல்லையா, எவ்வளவு உலமாக்கள் இருக்காங்க, சலஃப் உலமாக்கள், அவங்கள சொல்லலதா? ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் இப்னு ஹஜர் இப்படி சொல்றாரு, அல்லது இமாம் நவவி இப்படி சொல்றாரு, இமாம் புகாரி இப்படி சொல்றாரு, அழகா சரஹ் செய்யலாம். ஆனா எடுக்கிறதுக்கு எல்லாம் என்ன அவங்களோட ஷேக் ஹஃபிலஹுல்லா இப்படி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் சொல்றேன் அது சில்மி வழி நம் வழி தான் அந்த பத்திரிகையோட உண்மையான பேரு. அப்ப அந்த பத்திரிகையை கொண்டு வந்துட்டு இதுதான் சலஃபு மன்ஹஜ் உள்ள சரியான பத்திரிகை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, பழைய குருடி கலவை திருடி என்ற மாதிரி அன்றைக்கு பிஜியோட செஞ்ச ஒப்பந்தத்தை தான் மறுபடி பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, புதுசா ஒன்றும் வருவதில்லை. ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால், ஏதாவது ஃபிக்கு மசாலா ஒன்று வந்தா அதை பெருசுபடுத்தி அதை வேணுமெண்டா எழுதுறாங்க. அதுலயே நிறைய பிரச்சனை. அது சம்பந்தமா ஹதீஸ்ல எழுதுறாங்க, ஹதீஸ்ல மொழிபெயர்ப்புல சாதாரணமாக மദ്രസാல படிக்கிற ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகள் வாசிச்சா என்ன பிள்ளைய கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஷேக்மார் புள்ள விட்டிருக்காங்க. அதுதான் அந்த அவங்களுடைய மெகசின் தரமாக இருந்து கொண்டிருக்கு. இதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க என்றால் எங்கட தான் சலஃபி மன்ஹஜ் உள்ள மெகசின்,
இதுதான் சரியான மேகசின் தமிழ் பேசும் உலகத்துக்குன்னு சொல்லி பெரிசா பீத்தக்கூடிய ஒரு நிலைமை அந்த அவங்களுடைய விமர்சன உரையில இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன செஞ்சாங்க என்றால், அந்த பத்திரிகையில குறிப்பாக என்ன பத்தி பேசியிருக்க. உண்மையில எங்கட மேகசின்ல பார்த்தா யாரையும் கட்டுரை ஆசிரியர் யாரையுமே நாங்க போட்டில்லை. ஆசிரியர் உரை என்று மட்டும் ஆசிரியருக்கு மட்டும் ஒரு பேஜ் ஒதுக்கி இருக்கிறோம். அது இல்லாம மற்றதெல்லாம் பொதுப்படையாத்தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க மொழிபெயர்ப்பு என்ற வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம். மற்றது எல்லாத்துக்கும் உலமாக்களை கீழே போட்டிருக்கிறோம். ஷேக் பின் பாஸ் சொல்றாரு, ஷேக் இப்னு உசைமின் சொல்றாரு, அதே மாதிரி யார் ஷேக்மார்னு சொல்லி கீழே ஷேக்மார்களை தான் நான் போட்டிருக்கிறோம். அப்ப இவ என்ன செஞ்சிருக்க என்றால், இங்க இந்த மேகசின் பத்தி விமர்சனம் செய்யும் போது என்ன விசேஷமா தெரிவு செஞ்சிருக்காரு, என்ன விசேஷமா தெரிவு செஞ்சு ஒரு மேகசினுக்கு ஒரு விமர்சனம் செய்யறா மேகசின்ல உள்ள குறைய சுட்டி காட்ட வேண்டியதானே. இது மேகசின்ல உள்ள குறைய சுட்டி காட்டல, என்னுடைய குடும்ப விஷயங்களை, என்னுடைய படிக்கிற காலத்துல நடந்த விஷயங்களை இதுகளை எடுத்துக்கொண்டு அதுல நிறைய பொய் வேற நான் இப்ப சொல்லுவேன். அதுல எவ்வளவு பொய் இருக்கிறது, என்ன பத்தி அவர் பேச வேற. இது யார மென்ஹஜ்? இப்படி கட்டுரையை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக மேகசினை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக சும்மா தனிப்பட்ட விதத்துல ஒரு ஆளை தாழ்த்தணும் என்றதுக்காக வேண்டி அவருக்கு அதை பிரச்சாரம் செய்ய யார் மன்ஹஜ்? நீங்க பாக்குறீங்க, ட்ரௌசரை அணிஞ்சு கொண்டு கரண்டை கீழால் அறிஞ்சு கொண்டு தாடியை ஷோட் பண்ணி கொண்டு நான் தாயிகள் என்று சுத்தி தீர்ந்தேன் ஒரு குரூப். யார் அது? பிஜேட மன்ஹஜுல்லாக்கு SLTJ. அவங்களோட இதுல என்ன செஞ்சிருக்கு, அவங்களோட போக்கிலே இருந்து என்ன செஞ்சிருக்கிறார், அவரை நிகழ்ச்சியை செஞ்சிருக்கிறாரு. அவங்கள விமர்சிச்சு அவங்களோட சாயல்கள் அனைத்தும் அவங்கள காணப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப உண்மையில இந்த வேலை செய்யறது யாருன்னு சொன்னால், ஒரு மேகசினை இல்லாமக்கணும் என்றதுக்காண்டி, ஒரு தவாவை இல்லாமக்கணும் என்றதுக்காண்டி இப்படியான வேலையில இறங்க யாருன்னா இல்மில்லாதவன்கள். இல்முள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா, இந்த கட்டுரையில இப்படி பிழை இருக்குது, இந்த ஃபத்வால இப்படி பிழை இருக்குது, இந்த ஹதீஸ்ல விளக்கத்தில் என்ன பிழை இருக்குன்னு அவன் இல்முள்ளவன் செய்யற வேலை. இல்மில்லாத என்ன செய்வான், அவனுக்கு அதை பத்தி மண்டல் ஒன்றும் இல்லை, அந்த ஹதீஸை பத்தி அறிவும் இல்லை, அந்த குர்ஆன் ஆயத்தை பத்தி தஃசீரும் இதுவும் இல்லை. அவன் என்ன செய்வான்னு சொன்னா எழுதினவன் தான் பிடிப்பான். எழுதிவன் தாரா இருப்பான், இவனாத்தான் இருப்பான். அப்ப இவன் என்ன செஞ்சிருப்பான், எங்க வைத்திருப்பான், எங்க வந்திருப்பான், அதைத்தான் என்ன செய்யறாங்க. இது இல்மில்லாதவன் செய்யக்கூடிய ஒரு வேலை என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஹக்குக்கு எதிராக போராடக்கூடியவங்க எல்லாரும் இந்த சுபாவன் தான். என்னது, கருத்தை விமர்சிக்க மாட்டாங்க, ஆட்களை தான் பிடிப்பாங்க. பிடிச்சி அவனை எப்படியா தட்டினு சொன்னா அவள் இருந்து வரக்கூடிய ஹக்குகள் எல்லாம் இல்லா பேத்திரும் என்ற அடிப்படையில தான் என்ன அவங்களோட செயற்பாடுகள் அனைத்தும் அமைஞ்சிருக்கின்ற புரிஞ்சு கொள்ளணும். என்ன பத்தி அவர் சொன்ன சில குறிப்புகளுக்குரிய விமர்சனத்தை சொல்றேன். முதலாக அவர் சொன்னாரு, நான் முதலாக ஜாமியால் எழுதிய கட்டுரை தங்கம் பெண்களுக்கு அணியலாமா, பெண்களுக்கு தங்க நகை அணியலாமா, இதுதானா நான் முதலாவது எழுதிய கட்டளை. ஏதோ இவர் என்னோட ஜாமியால படிச்ச மாதிரி, என்னோட இவர் ஜாமியால படிச்சுட்டு நான் ஒவ்வொரு வருஷமும் என்ன கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஜாமியால வெளியான மின்ஹாஜ் மேகசினுக்கு முதலாவது வருஷம் என்ன கட்டுரை எழுதினேன், 2வது வருஷம் என்ன கட்டுரை எழுதினேன், 3வது வருஷம் கட்டுரை எழுதினேன், 4வது வருஷம் என்ன கட்டுரை எழுதினேன், என்னோட இருந்தவர் என்ன கவனிச்சுட்டு சொன்ன மாதிரி நான் உண்மையை சொல்றேன். இது ஒரு பெரிய போய். நான் ஜாமியாவுக்கு போனது 2004ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டு முதலாக மின்ஹாஜ் பத்திரிகை வெளியிடப்படுகிறது. முதலாவது நான் எழுதிய கட்டுரை, ஏன் நாங்கள் தாவா செய்யும் போது அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இது நான் முதலாக எழுதின கட்டுரை. வேணுமென்றாலும் மின்ஹாஜ் எடுத்து பாருங்க, முதலாவது மேகசின் எடுத்து பாருங்க. நான் எழுதின முதலாக கட்டுரை, ஏன் நாங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு முதலிடம் கொடுக்க கூடாது. அந்த கட்டுரையில முழுக்க கிதாபு தௌஹீத் எனக்கூடிய புத்தகம், ஷேகுல் இஸ்லாம் முகமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமுல்லாஹோட புத்தகத்தை எடுத்து அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சம்பந்தமான ஹதீஸ் எல்லாம் சொல்லி அதில் வழங்கப்படுத்திருக்கேன். இவன் என்ன சொல்றான்டா, நான் முதலாவது எழுதின கட்டுரை என்னதான், பெண்களுக்கு ஏன் முஸ்லீம், அதாவது பெண்கள் தங்க நகை அணியலாமா, இதுதானா நான் முதலாவது எழுதிய கட்டுரைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க. 2வது வருஷம் நான் எழுதினேன் 2006ஆம் ஆண்டு, ரகசியம் பேணுவோம் என்று வரக்கூடிய தலைப்புல ஒரு ஹதீஸ் சரகு, அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸுக்கு ஒரு சரகு செஞ்சேன். 2007ஆம் ஆண்டு நான் எழுதினேன், அதாவது ஆதாரங்களுக்கு இடையில் முரண்பாடு வரும்போது ஒரு ஆதாரத்தை விட்டு இன்னொரு ஆதாரத்தை எடுப்பதை விட 2 ஆதாரங்களையும் ஒன்று சேர்ந்து முடிவெடுப்பதுதான் சிறந்தது என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். 2008ஆம் ஆண்டு தான் கடைசி வருஷம், நான் வெளியாகிற வருஷம் எழுதின கட்டுரை தான் இந்த கட்டுரை. என்னது, பெண்களுக்கு தங்க நகை அணியலாமா. கடைசி அழின கட்டுரையை கொண்டாந்து முதலாவது கட்டுரை என்று சொல்றாண்டா எவ்வளவு பெரிய பொய்யன்னு பாருங்க.
முதலாவது கட்டுறது அதுல அவர் சொல்ல வர நான் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லையா, முதலாவது ஃபிக்ஹ் மஸலா பேச. அடே நான் முதலாவது பேசின கட்டுரை என்னது? முதலாவது பேசின கட்டுரையே எங்களுடைய தஅவா பிரச்சாரத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும், ஏகத்துவத்துக்கு தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று முதலாவது கட்டுரை எழுதியிருக்கான். என்ன வீழ்த்தணும் என்றதுக்காக வேண்டி, என்ன அடிமைப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி என்ன சொல்றேன் என்றால், கடைசா வருஷத்தில் என்ன கட்டுரையை காட்டி தான் நான் முதலாவது கட்டுறேன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய ஒரு இருட்டடிப்புக்காரன் பாருங்க, எவ்வளவு பெரிய பொய்யன் என்று பாருங்கன்றத புரிஞ்சு கொள்ளணும். அதுல அவரு என்ன சந்திச்சு பேசின மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், இப்படி கேட்டேன்னு சொல்றேன். அது உண்மையா நடந்த சம்பவம் என்ன, 2008ஆம் ஆண்டு இவர சேகம் வந்தார், யஹ்யா சில்மி எங்க மதீனா பல்கலைக்கழகத்துக்கு வந்தாரு. இப்ப நான் பகல் சாப்பாடு அடிச்சுட்டு ரூமுக்கு போறேன். என் கூட்டாளியோட ரூம்ல அஷ்ரஃப் மௌலவி இருந்தாரு. அப்ப நான் அவரோட பேசிட்டு நேரம் எங்களோட மேகசினை தூக்கி கொடுத்தோம். அப்ப அதுல பார்த்தாரு, பெண்களுக்கு தங்க நகை அணியலாமா என்ற தலைப்பை பார்த்துட்டு அவர் கேட்டாரு, ஷேக் அல்பானியோட ஆதாபு ஜிஃபாஃபை நீங்க வாசிச்சீங்களான்னு. நான் சொன்னேன், ஷேக் ஆதாபு ஜிஃபாஃபை நான் வாசிக்கல, அதுக்கு எழுதப்பட்ட மறுப்புக்களை தொகுத்து தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். இதை எடுத்துட்டு எப்படி கருத்து போடுறேன்னு சொன்னா, இவர் ஆதாபு ஜிஃபாஃபை வாசிச்சில்ல, எப்படி அவர் மறுப்பு கொடுப்பாரு? உண்மையிலே ஷேக் அல்பானிக்கு மறுப்பு கொடுக்கன்னு சொன்னா ஆதாபு ஜிஃபாஃபை வாசிச்சிருக்கு. நான் ஷேக் அல்பானிக்கு மறுப்பு கொடுக்கவே இல்லை. இன்னும் என்னட்ட அந்த மேகசின் இருக்குது. அந்த மேகசின்ல தங்க நகை பெண்கள் அணிவது ஹராம் என்பதை சொல்லக்கூடியவர்கள் யாரு, அவங்களோட ஆதாரம் என்ன, அணிவது ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு, அவங்களோட ஆதாரம் என்ன, ரெண்டையும் தொகுத்து ஹராம் என்று சொல்லக்கூடியவருடைய ஆதாரத்துக்கு என்ன மறுப்பு, சரி அணியலாம் என்று சொல்றாக்கிற ஆதாரத்துடைய விளக்கம் என்ன என்ற சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், ஹதீஸ்ல இருந்தே வந்திருக்கேன். ஹதீஸ்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தாபி எல்லா முஃபஸ்ஸிரீங்களோட கருத்துல ஃபுல்லா தோத்து போகும். கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம். அந்த கட்டுரையை வெளியிடுற நேரத்துல நிறைய சிரமத்துக்குள்ள, ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பேஜ் 3-4 பக்கத்துக்குள்ளதான் கட்டுரை இருக்கணும். 6 பக்கமா இருந்தும் சகோதரர்கள் இது முக்கியமான கட்டுரைன்னு சொல்லி என்ன செஞ்சான், அந்த பக்கத்தை ஒதுக்கி அந்த கட்டுரையை வெளியிட்டான். அது ஆரம்பத்துல 8 பக்கமா எழுதினது, அது ஒரு 6 பக்கமா சுருக்கி அதை வெளியிட்டோம். அப்ப என்னடா, ஷேக் அல்பானியோட எதிரி, அவரோட புக்கை பார்க்காம அவருக்கு மறுப்பு சொல்லுவாரு. ஜாமியா இஸ்லாமில எவ்வளவு புக் இருக்குது, ஷேக் அல்பானியோட லைப்ரரிக்கு போய்த்து வாசிக்கல. நான் தெளிவா தானே சொன்னேன், ஷேக் அல்பானியோட புக்குக்கு மறுப்பு சொல்லப்பட்ட எடுத்துத்தான் நான் தொகுத்து எழுதியிருக்கிறேன், மொழிபெயர்த்து எழுதிக்கிறேன், தமிழ்ல தானே நான் சொன்னேன். அப்ப அதை கூட விளங்கி கொள்ள இல்லாம என்ன சொல்றேன்னா, நான் ஷேக் அல்பானியோட எதிரி என்று காட்டி, அவனோட ஆக்கள்கிட்ட காட்டி மனசுல வெறுப்பு ஏற்படுத்தணும் எடுத்துக்காண்டி இப்படி நடந்திருக்காரு. அது பிறகு என்ன செஞ்சிருக்காரு, நான் அசரு பிறகு அவரை சந்திக்கிறோம், யஹ்யா சில்மியையும் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு அதாவது சாப்பாட்டுக்கு முன்னுக்கு பேசிக்கொண்டோம், அசரு பிறகு சந்திப்போம்னு சொல்லி. அப்ப அசரோட நாங்க எங்கட சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வந்தோம், யஹ்யா சில்மியோடு சந்திச்சு பேசுவோம்னு சொல்லி. அப்ப அசர் தொலை பார்த்தா எழுப்பிட்டு ஓடுறாரு. அசர் தொலைவிட்டு பார்க்காரு, சந்திப்போம் வேண்டி வாக்களிச்சவர் எழுப்பிட்டு ஓடுறாரு. அப்ப நான் ஓடி போய்த்து வாங்க சந்திக்கணும் சொன்னீங்க தானே சொல்லி, இல்ல எனக்கு ஷேக் அப்பாத் தரிசனம் இருக்காது, ஷேக் அப்பாத் தரிசிக்க மாறுபி போறது, அசரு புறத்துக்கு வேற ஓடணும். அப்ப கைட்ட ஆளை புடிச்சிட்டு வந்து என்ன செஞ்ச, இருப்பாட்டினா அந்த உரையாடல் நடந்து அரபுல, அந்த பேச்சுவார்த்தை நடந்து அரபுல. அவர் மீக்காரு, அவரோட மாணவர் அஷ்ரஃப் அலி மீக்காரு, எங்கட சகோதரர்கள் எல்லாரும் அரபுல நடந்தது. அப்ப அவர் எடுத்தெடுப்புல இளங்கலை எல்லாம் வழிகேடர்கள், பரகாதனி வழிகேட்டில் இருக்குது, அது வழிகேட்டிலிருக்கு, உண்மைதான் வழிகேடு, அப்படி இப்படி எல்லாம் சொன்னான். அப்ப எங்கட சகோதரர்கள் சொன்னா, பரகாதனி ஆரம்பத்துல பிஜே ஆதரிச்சுது, பிஜே கொண்டு வரதெல்லாம் உண்மைதான், இப்ப அதை எதிர்த்து ஓரளவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முபாரக் மதன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரு, அது எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு போன நேரத்துல அவர் சில விஷயங்களை ஒத்துக்கொண்டாரு. ஆரம்பத்துல இலங்கையில அவர் மட்டும்தான் சலஃபி என்று சொன்னவர், கடைசியில ஒத்துக்கொண்டார் என்னண்டா, இலங்கையில இன்னும் சலஃபிகள் இருக்குன்னு ஒத்துக்கொண்டாரு. அவர் வாயால் எடுத்து எல்லாரும் சத்தம் போட்டு தக்பீர் சொன்னாங்க எங்கட மாணவர்கள். அது பிறகு என்ன சொன்னாருண்டா, இலங்கை தவா இப்படி இருக்குது, இப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப இலங்கை தவா களத்தை பத்தி எங்கட மாணவர் ஒருத்தர் அரபுல விளங்கப்படுத்தினே அவர் ஒத்துக்கொண்டாரு, எனக்கு இலங்கை தவா பத்தியே அறிவில்லைன்னு சொன்னாரு. உண்மையில சொன்னாரு, ஹக்கா சொன்னாரு. அதையும் நாங்க அதுல ரெக்கார்ட் பண்ணோம். நாங்க ரெக்கார்டர் வச்சுட்டு இருந்த அவர் ரெக்கார்டர் கொண்டாருல, அவரோட வளமையான பாணியை மறந்துட்டாரு. நாங்க என்ன செஞ்சோம்னா, ரெக்கார்டரோடய போனோம், பேச முன்னுக்கு ரெக்கார்டரை முன்னுக்கு வச்ச உடனே அவருக்கு திக்குமுக்காயிட்டு, என்னடா ஆதாரத்தோட வந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அரபுல அந்த உரையாடல் நடந்தது. அப்ப அஷ்ரஃப் மௌலவி உண்மையத்துல என்னதோ பிஜே பத்தி பிஜே புக்கை பத்தி என்னதோ விளம்பரம் கொடுத்திருக்க அதை பத்தி கேட்டினத்துல அஷ்ரஃப் மௌலவி எனக்கு அரபு தெரியாது, நான் தமிழ்ல சொல்றேன், அவர் தமிழ்ல அவர கருத்து என்ன செஞ்சாரு. இதெல்லாம் ஹக்கா நடந்தது, அவருடைய ரெக்கார்டு இருக்குது. அவரு அந்த இடத்துல சில விஷயங்களை ஒத்துக்கொண்டாரு. அப்ப அந்த ரெக்கார்டர் எடுக்கிறது என்ன பல விதத்துல விரட்டி வந்தாங்க, தாங்க அந்த ரெக்கார்டை தாங்க, நான் கொடுக்கல ரெக்கார்டர்.
இதுதான் உண்மையில அந்த மதீனா பல்கலைக்கழகத்துல 2008ஆம் ஆண்டு நடந்து கொண்டு. ஆனா அதை வச்சுக்கொண்டு ஏதோ என்ன சந்திச்சதாகவும் அந்த மெகசினுக்கு மறுப்பு செல்றதுக்கு வந்த மாதிரியும் அந்த கட்டுரைக்கு நான் முன்னால் உட்கார்ந்துட்டு ஹக்கா சொல்றேன். அந்த மெகசினை எஹியா சில்மியோட கையில இருக்குது, பக்கத்துல அஷ்ரஃப் மலிக்கு, நான் முன்னுக்கு இருக்கிறேன். மெகசினை இப்படி பிரிச்சு ஒரு பக்கமா பார்த்தாரு. அந்த கட்டுரையை பத்தி என்ன ஒரு கேள்வி கேட்கல. உண்மையில என்ன செஞ்சிருக்கணும்? நான் கற்று எழுந்த முன்னாளிக்கு என் பேரு போட்டிருக்குது. அப்ப முன்னால நான் இருக்கேன் கேட்கணும். நீ எங்கிருந்து எடுத்த, எப்படி நீ சொல்லுவா கேட்டுக்க. ஒரு கேள்வி கேட்கல. இங்க வந்து அவனோட ஆக்களை கூட்டிக் கொண்டு இப்படி இசாம் மதன் எழுதியிருக்காரு, பெண்கள் தங்கனா போடலான்னு சொல்லி இங்க வந்து கத்துட்டீங்க. கேளு, முன்னால நான் தானே இருந்து இவ்வளவு காலம் நான் இருக்கிறேன் ஊர்ல. ஒரு நாள் அது வந்து கேட்கலாம் தானே. இந்த முஃபஸ்ஸிரீன் இந்த குர்ஆனுக்கு இப்படி விளக்கம் சொல்லியிருக்காரு, இது எங்க இருந்து எடுத்த, இது கூடுமா கூடாத கேட்டிருக்கலாம். ஒரு நாளும் இல்ல. அவனோட ஆக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு விளக்கத்தை சொல்லிட்டு அவர் தப்பிட்டு போறாரு. அது அவங்களோட மன்ஹஜும் கூட. இது என்ன பத்தி சொன்ன முதலாவது குற்றச்சாட்டு. ரெண்டாவது சொன்னாரு, நான் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என்னோட சுபஹத் அரசுல இருந்தாக்கள் எல்லாரும் இதை கேட்டா நான் மறுப்பு சொல்ல முன்னுக்கு அவங்களே மறுப்பு சொல்லுவாங்க. சுபஹத் அரசுல எத்தனை அகீதா புக்கை முடிச்சேன்னு எல்லாருக்கும் தெரியும். இவன் என்ன சொல்றான், கடும் பொய்யன். இவன் சொல்றான் நான் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க எத்தனை அகீதா புத்தா நான் படிச்சு கொடுக்கேன்னு சொல்லி. நான் இலங்கைக்கு வந்ததிலிருந்து இந்த பள்ளி வாசல்ல பெருமைக்கு சொல்லல, அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் கூலி எதிர்பார்க்கிறேன். பல கஷ்டங்களுக்கு மத்தியில சிரமத்துக்கு மத்தியில பாடம் எடுத்திருக்கேன். நான் மசாயில் ஜாஹிலியா படிச்சு கொடுத்தேன். இந்த பள்ளியில முழுமையாக படிச்சு கொடுத்தேன். அதே மாதிரி அகீதா வாசித்தியா அது இடையில நாங்க நிறுத்தினோம், படிச்சுட்டு இடையில நிறுத்திட்டு வேறொரு புக்காக்கு முன்னுக்கு செய்வோம்னு சொல்லி செஞ்சோம். ஆனா எழுத்து வரைக்கும் இந்த எழுத்து நடையில இந்த வரைக்கும் நான் இவருடைய சராக செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்களோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம். நவாகிதுல் இஸ்லாம் எனக்கூடிய புத்தகத்தை ஷேக் சாலி ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவருடைய ஷரஹ மையமா வச்சு இந்த பள்ளியில ஃபுல்லா படிச்சு கொடுத்தேன். கவாயிதுல் அர்பா இந்த பள்ளிவாசல படிச்சு கொடுத்தேன். அல் உசூலு சித்தா எனக்கூடிய புத்தகத்தை இந்த பள்ளிவாசல் நான் படிச்சு கொடுத்தேன். உசூலு சலாசா இந்த வரைக்கும் படிச்சு கொடுத்தேன். இந்த சுபஹலி நான் தான் படிச்சு கொடுத்தேன். உசூலு சித், உசூலு சலாசா. அதுமாதிரி ஃபத்துல் மஜீத் புள்ளைகளை படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். கஷ்ஃபு சுபஹாத் புள்ளைகளை படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அல் மபாதில் முஃபீதா படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அகீதத்துல் முஸ்லிம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன புத்தகம்? எல்லாமே அகீதா புத்தகம் தானே. அப்ப இவன் சொல்றான் நான் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கோம்டா, இங்க வந்து சுபஹத் தர்ஸுக்கெல்லாம் அவங்கள மாதிரி ஃபிக்கு மசாலான்னு எடுத்து போட்டுன்னு எல்லாரையும் குழப்பி கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு வாக்குவாதம் செய்யற ஒரு இடமா நான் இந்த இடத்த ஆக்கி இருக்கணும். விலை நான் படிச்சது ஃபிக்கு குலியத்து ஷரியால அந்த செக்ஷன்ல தான் இருந்தது, ஃபிக்கு செக்ஷன்ல தான் இருந்தது. அதை படிச்சுட்டு அந்த துறைக்கே சம்பந்தம் இல்லாத இங்க நான் செஞ்சுட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்றான்டா, நான் அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா. ஏதோ என்னோட இருந்து நான் என்ன புத்தகம் படிச்சு கொடுக்குறேன் எல்லாத்தையும் இவர் ஆராய்ஞ்சிட்டு சொல்ற மாதிரி பேசிட்டீங்க. அப்ப பொய்யன்றதுல எந்த சந்தேகம் இல்லை, கடுமையான பொய்ய சொல்றேன். எனக்கு அகீதாவும் தெரியுதாம். சில பயான்கள்ல எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா கருத்து தெரியான்னு சொல்லிக்கு இவரும் சொல்லிக்கு இவர சேகம் சொல்லியிருக்கு. நான் இன்றைய சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அரபுலையும் சொல்லிக்கேன், தமிழ்லையும் சொல்லிக்கேன். இதை விட மாற்று கருத்துகள் ஏதாவது இருந்து அவங்க சொல்லட்டும். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு நான் சொல்லக்கூடிய கருத்து. இதை எந்த நாளும் அகீதாவுடைய பாடத்துல படிச்சு கொடுத்துட்டு போற. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு எனக்கு கருத்து தெரியும். என்னது லா இலாஹ இல்லல்லாஹ் கருத்தெரியான்னு சொல்லி சமூகத்துல அதை வளர்த்து அகீதா தெரியாத ஒருத்தனை சென்டர்ல வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களோட வாதத்துக்கு ஒரு ஆதாரத்தை தேடி என்ன தட்டுறதுக்கு செய்யற ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்குது. ஆனா அகீதா எனக்கா தெரியா அஷ்ரஃப் மௌலைக்கா தெரியா என்றத ஷேக் மாரே சொல்லியிருக்கு. யார சொல்ல போறேன் பாருங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கிழமை வந்து படிச்சு கொடுத்த 2 கிழமை தான். 2 கிழமையில அவர் அகீதா பத்தி தெரிஞ்சு வத்தாரு. தாரது அபு முஹம்மத் அப்துல் ஹமீத் இப்னு யஹ்யா அஸ்ஸஅகுரி அல் ஹஜூரி. இங்க கடைசியா வந்துட்டு போன ஷேக். இங்க வாரத்துக்கு முன்னுக்கு 2 கிழமைக்கு முன்னுக்கு இங்க வாரத்துக்கு முன்னுக்கு அங்க எஹ்யா சில்மி இடத்துல வந்து அங்குள்ளவங்களுக்கு படிச்சு கொடுத்திருக்காரு. அகீதா மார்க்க விஷயங்களை படிச்சு கொடுத்திருக்காரு. அதுல அவரை அந்த நேரத்துல படிச்சு கொடுத்த நேரத்துல அவங்கள அவதானித்த பிழைகள் தவறுகள் அதெல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இந்த வருஷம் இங்க எங்கள்கிட்ட வந்தாரு. அவரு அவங்கள்ட்ட போயிட்டு எழுதின ஒரு புத்தகம் தான் அர்-ரத்துல் இல்மி அலா தல்பீசாத்தி எஹ்யா சில்மி. எஹ்யா சில்மியுடைய இந்த குழப்பம் எல்லாத்தையும் போட்டு பரட்டி உருட்டி அந்த பாத்தில ஹக்குமாறு காட்டுற இந்த செயல்களை பத்தி இதுகளுக்கு ஒரு அறிவு ரீதியான ஒரு மறுப்பு என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். அவர் புத்தகத்துல அஷ்ரஃப் மௌலையை பத்தி சொல்றத பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவர் சொல்ல ஃபஅன்த என்ன அஷ்ரஃப் மௌலையை விழிச்சு சொல்ற, நீ உன்னை பொறுத்த மட்டும் லா துஜீது அன் துஜீப அலா பஅதி மசாயில் அல் அகீதா.
அஷ்ரஃப் அஷ்ரஃப் அலியே, உன்னை பொறுத்த மட்டிலே அகீதாவோடு சம்பந்தப்பட்ட சில மசாயில்களுக்கு கூட பதில் சொல்ல தெரியாதவனா நீ இருக்கிறாய். யாரு? ஒரு ஷேக் சொல்றாரு. அகீதா துறையில, தௌஹீத் துறையில நிறைய புத்தகங்கள் எழுதின ஒரு ஷேக் சொல்றாரு. என்னது? உன்னை பொறுத்த மட்டில் அகீதா சம்பந்தப்பட்ட மசாயில்களுக்கு உனக்கு பதில் தெரியாது, பதில் தெரியாத ஒரு ஆளா இருக்கிறாய். எப்படியான மசாயில் தெரியுமா? அல்லதி யுஹஸினுஹ ஸிகார், சின்ன புள்ளட்ட கேட்டாலும் பதில் சொல்ற அகீதா கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது. என்ன இதை விட கேவலம் இருக்கா? என்ன சொல்றாரு? சின்ன புள்ளைன்ட்டு ஒரு அகீதா கேள்வி இருக்குதானே, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அது மாதிரி அகீதாவோட சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன மசாயில்கள் இருக்குதானே, கேட்டா சின்ன புள்ள பதில் சொல்லும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் அஷ்ரஃப் மலைக்கு அகீதா படிச்சு கொடுத்துட்டு இவர் சொல்ற பதில் என்னண்டா, இவர் சொல்றாரு என்னண்டா, அஷ்ரஃப் மலை படிச்சுல உங்களை பொறுத்த மட்டும் நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச அகீதா கேள்விகளுக்கு கூட உங்களுக்கு பதில் தெரியாம இருக்குது. அப்ப நிச்சயமா என்ன விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அகீதா தெரியாதவன் நிச்சயமா விமர்சிக்கத்தான் செய்வான். அகீதா தெரியாதவன் அகீதா படிச்சு கொடுக்கணும் விமர்சிக்காம இருப்பானா? நிச்சயமா விமர்சிப்பான். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச அகீதாவை கூட உனக்கு தெரியாது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. கமா கத அரஃப்னாக ஹீன குன்னா நுல்கி அலைக்கும் துரூசன் ஃபி மபாதில் அகீதா, அகீதாவுடைய அடிப்படை விஷயங்கள், பெரிய டீப்பான பாடமும் இல்ல, டீப்பான விஷயத்தை தெரியாதுன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அடிப்படை அகீதா விஷயங்களை நாங்க உங்களுக்கு படிச்சு தந்த நேரத்தில் இதெல்லாம் நான் கண்டுகொண்டேன். ஷேக் சொல்றாரு, சின்ன அடிப்படையான அகீதா விஷயத்தை உங்களுக்கு படிச்சு தர நேரத்திலேயே அந்த விஷயங்களை பத்தி அறிவில்லைன்றதை நான் கண்டுகொண்டேன், அதனால நான் இதை எழுதுறேன் சொல்லி அவர் சொல்றாரு. சும்மா தத்தக்கல்லம் பிமாலா தத்ரி கேட்காரு. அகீதால சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச விஷயமும் உனக்கு தெரியாம இருக்க நேரத்துல உனக்கு தெரியாத இல்லாம நீ பேச போறாய், நீ உனக்கு அதை பத்தி அறிவில்லாத நீ பேசுகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறான். வதகூலு மாலா தாரிஃப், உனக்கு தெரியாததெல்லாம் நீ சொல்லுகிறாயா சொல்லி ஷேக் அவர்கள் கேட்டு சொல்றாங்க. வஹாலுக கஹாலில் பபகா அல்லதி துகர்ரிரு மா தஸ்மா, உன்னை பொறுத்த மட்டில் நான் எப்படி பார்த்திருக்கிறேன். ஷேக் சொல்றாரு, அஷ்ரஃப் அலியே, உங்களை பொறுத்த மட்டிலே நான் உங்களை எப்படி கருதுகிறேன் என்றால் பச்சை கிளி மாதிரி உங்களை கருதுறேன். பச்சை கிளியை பொறுத்த மட்டில் என்னத்தையாவது சொல்லி கொடுத்தா திருப்பி திருப்பி சொல்லும். அது மாதிரி உங்களோட ஷேக் யஹ்யா சில்மி ஏதாவது சொன்னா அதை ரிப்பீட் பண்ணத்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய வேற விசேஷமா ஒரு அறிவு உங்களுக்கு இல்ல. போதுமா? பெரிய ஆலிம்கள் கொடுத்த ஃபத்வா இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டுதான் இவர் வந்து என்ன செய்யறது, இங்க சென்டர்ல தௌஹீத் இல்ல, அகீதா இல்ல, ஒருத்தருக்கு அகீதா தெரியும், அகீதா பேச தெரியான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு வண்ட வாரங்கள்லாம் புத்தகத்துல பதிஞ்சிருக்குது. அதை வச்சுக்கொண்டு இவர் வந்து என்ன செய்யறாரு, பப்ளிக்கா இப்படி பேசியிருக்காரு. அப்ப யாருக்கு அகீதா தெரியும்? இப்ப நீங்க முடிவெடுங்க பார்க்க. எனக்கு அகீதா தெரியாதா? நான் செஞ்ச அகீதாக இந்த வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு வகுப்புகளும் செஞ்சது வேணுமெண்டா இதுக்கு பெருமையை சொல்ல. நவாக்கில் இஸ்லாத்துல 15 கிளாஸ்கள் இருக்குது, கவாய்துல் அர்பால ஒரு 20 கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி உசூல் சித்தால ஒரு 25-30 மட்டும் கிளாஸ் இருக்கு. தாரம் கேளுங்க யாருக்கு அக்கீதா உண்டு. அப்ப இப்படி ஆட்களை மட்டம் தட்டணும் என்ற நோக்கத்துல என்ற விஷயத்துல இவர் எல்லாம் இருப்பேற்றிக்காரு. இன்னொன்று என்னண்டா, அதை விட ஒரு படி தாண்டி அவர் என் குடும்ப விஷயத்துல கை அடிச்சிக்காரு. எப்படி சொல்லிக்காண்டா, நான் கல்யாணம் முடிக்கும் போது என் மனைவியை பார்த்து சொன்னேன்னா, நீ தங்க நகை அணியாட்டி நான் உன்னை கல்யாணம் முடிக்க மாட்டேன். அல்லாஹ்தான் பொறுப்பு, அல்லாஹ் தாலா சாட்சியா இருக்கட்டும். இவன் என்ன சொல்றான்டா, இவன் சொல்றான், நான் கல்யாணம் முடிக்கும் போது என் மனைவியை பார்த்து சொன்னான், தங்க நகை நீ அணியாட்டி நான் ஒன்னும் முடிக்க மாட்டேன். அல்லாஹ் சத்தியமாக வல்லாஹி 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 இப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏதோ இவர் எனக்கு கல்யாணம் பேசின மாதிரி, என் கல்யாணத்தை இவர் நான் முடிச்சு வச்ச மாதிரி என்ன செஞ்சிருக்காரு, பப்ளிக்கா பேத்து மக்களோட முன்னிலையில சொல்லிக்க. ஏண்ட மானத்திலையும் கையடிச்சிருக்காரு, என் குடும்பத்தோட மானத்திலையும் என்ன செஞ்சிருக்காரு, இவரு கையடிச்சிருக்காரு. என்ன பொறுத்த மாதிரில எனக்கு ஒரு மனைவி தான் இருக்குது இல்லைன்னா, எந்த மனைவி இவர் சொல்றாரோ தெரியாது. நான் கல்யாணம் முடிக்கும் போது நகை அணியாட்டி ஒன்ன முடிக்க மாட்டேன்னு இந்த இப்ப மனைவிட்ட போய் கேட்டேன்னா அவன் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்றா. வேற என்ன மனைவி இவர் சொல்றாரோ தெரியாது, அல்லாஹு ஆலம். ஆனா இப்படி எல்லாம் பொய், அவ்வளவு பொய். இந்த உயிரோடு இருக்க மனைவி இருக்க போய் கேட்கலாம், மாமா இருக்கு, மாமி இருக்கு, மனைவிட மாமமார்களுக்கு இப்ப போனாலும் போய்த்து கேளுங்க, நான் எங்கேயா அந்த சரத்து போட்டேன்னு. நான் மனைவிக்கு அந்த சரத்து போட்டா நிச்சயமா குடும்பத்துக்கு தெரியும். அப்ப எல்லாம் வேண்டியவங்கள்ட்ட போய் கேளுங்க, நான் அப்படி ஒரு சரத்து போட்டேன்னு சொல்லி. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவன் கடுமையா கோவப்பட்டான். ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி இந்த வரைக்கும் அமைதியா இருக்காங்க. இப்படி குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் இழுத்து நான் சாதாரணமான சொல்லாதொண்டு சொல்லி இப்படி மக்களுக்கு மத்தியில தைரியமா இவன் சொல்றான் என்றால், குர்ஆன் சொன்னால எப்படி விளையாடுவான் யோசிச்சு பாருங்க.
நான் சொல்லாவுண்டு விசாரிச்சா கூட தெரிஞ்சு கொள்ளலும் ஊர்ல. அவ்வளவு தெளிவான ஒரு விஷயம் இருக்கும்போது குர்ஆன் சொன்னால எப்படி விளையாடுவான்னு யோசிச்சு பாருங்க. குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யறதுல, ஹதீஸுக்கு தஃப்சீர் செய்யறதுல எப்படி எல்லாம் விளையாடுவான். அப்ப இது என்னுடைய மானத்திலும் விளையாடி இருக்கான். நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் எப்படி பகிரங்கமாக நான் மேடல அந்த அவனுடைய பள்ளிவாசல் அதே மாதிரி பகிரங்கமாக நான் சொன்னது தவறு என்று சொல்கின்ற வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். என்னுடைய மீசான்ல எனக்கு மறுமையுடைய ஒரு சொத்தாக நான் அதை வச்சுட்டே இருப்பேன். நிச்சயமாக இந்த மானம் விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்து என்னன்னா எங்கட சென்டரை பத்தி விமர்சனம் செஞ்சாங்க. அதான் அவங்களுக்கு தெரியும், லொத்தரை வியாபாரம் செய்தாக்கள் தொடர்ந்து கொண்ட சனிதாவாசனா சொல்ற மாதிரி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரங்காட்டி எந்த பயன் எடுத்து பார்த்தாலும் அத்தார சலஃபியா வழிகேடு ஆரம்பத்திலேயும் அதுதான் கடைசியிலேயும் அதுதான். எது சரி ஒரு புக் கொண்ட சலவை செஞ்சாலும் கடைசியில அத்தார சலஃபியா வழிகேடு முடிக்காம எந்த பயானுமே இல்லை. அது அவங்களோட ஒரு பாணி, அது அவங்களோட பயான்கள்ல ஒரு பாணியா இருக்குது. அதே இதைத்தான் இங்கேயும் என்ன செஞ்சிருக்காரு, ஃபாலோ பண்ணிருக்காரு அத்தார சலஃபியா பத்தி. அடுத்து அத்தார் சலஃபியா பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இவங்க பொறுத்த மட்டும் ஃபிக்கு மசாயில்கள் தூக்கி பிடிக்கிறாங்க, அகீதாஹல்ல கவனம் செலுத்துறா இல்ல. முதலாவது நான் அஷ்ரஃப் மௌலவி சொல்ல, நீங்க முதலாவது வாங்க இங்க பள்ளிக்கு, இங்க 5 நேர தொழுகைக்கு பின்னால் நடக்கிற தர்சுகளை இருந்து பாருங்க, நான் என்னத்தை சொல்றோம். நீங்க ஒரு துறையில இருந்து கொண்டு அவன் அப்படி செய்யண்டா அது அந்த வேலையை செய்யறவன் ஒரு ஆலிம் இல்ல. என்ன அதுக்கு சமூகத்துல கொஞ்சம் பேர் இனம் காட்டப்பட்டிருக்கேன், அப்படியான வேலை செய்யறாக்கள், தூரத்தில் இருந்துட்டு அவன் இப்படி இப்படி பேசுறாக்கள், அப்படியான ஒரு குவாலிட்டியில உள்ள ஆள்தான் வரும். அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, நாங்க என்ன செய்யறோம்னா இங்க மசாயில் ஃபிக்ஹாக்களை தூக்கி பிடிக்கிறோமா, நாங்க அகீதாகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறல்ல என்று சொல்றாங்க. உண்மையிலேயே எங்கட மன்ஹஜ்ல நான் ஒரு காலமும் யார் சலஃபி மன்ஹஜ் எடுத்து பார்த்தா அதே மன்ஹஜ்ஜ நாங்க ஏழுமான அளவு பின்பற்றி கொண்டிருக்கோம். நாங்க யாருமே ஒரு காலம் எங்களோட ஃபிக்கு மசாயில்ல முரம்பட்டாக்களை பார்த்து அவங்களோட கோவிச்சு கொண்டும் இல்லை, அவங்கள பார்த்து பிதத்துவாதி என்று நாங்க சொல்லுவோம் இல்லை. எங்கேயா நாங்க சொல்லிக்குமா, மேடையை எடுத்து அல்லது மைக்ல போட்டு சொல்லிக்குமா இந்த கருத்து இல்லாதாக்கள் பிதத்துவாதி நாங்க சொல்லல. அது மாதிரி வழிகேடு எங்கேயாவது நாங்க சொல்லியிருக்கேன்டா நாங்க சொல்லல. சலஃபு சாலிகள் அப்படி நடக்கவும் இல்லை. ஃபிக்கு மசாயில் சலஃபு சாலிகளை பொறுத்த மட்டும் அவங்க ஒவ்வொரு முஜ்தஹிதுடைய அந்த இஜ்திஹாதுக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. அகீதாவுடைய மசாலா இருந்துச்சுன்னா உறுதியா இருந்திருக்கா, ஃபிக்கு மசாயில்கள்ல முஜ்தஹிதுகளுடைய அவங்களுடைய இஜ்திஹாதுக்கு மரியாதை, அந்த இதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இது என்ன சொல்லா, நாங்க அதுல விடாப்பிடியா இருக்கிறோம். நாங்க யார பார்த்து எங்கட கருத்து இல்லாத சலாம் சொல்ல வேண்டாம், அவங்கள ஒதுக்கிடுங்க, அவர்கிட்ட இல்மு தேடி போக வேண்டாம், எப்பவுமே நாங்க சொல்ல. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. என்னது அவங்க சொல்ல ஃபிக்கு மசாயில்கள் இல்லாத ஆக்கல்களை பார்த்து பிதத்துவாதின்னு சொல்லியும் வழிகேடுன்னு சொல்லியும் அவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டாம், அவன்கிட்ட போய் அவனோட தர்சுகளை பயான்களை கேட்க வேணாம், எல்லாம் அவங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல நான் ஃபிக்கு மசாயில்கள் பேசியிருக்கும். அது என்னன்னா கேள்வியாக கேட்கப்படுகிற நேரத்துல இங்க வந்த ஷேக்மார்கள் அதை விரிவாக செஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாம அதை ஒரு தலைப்பா எடுத்து பெருசா செஞ்சில்ல. ஆனா அகீதாட விஷயத்துல இந்த பள்ளியில் இருந்த ஆக்களுக்கு தெரியும், அகீதாவுடைய விஷயத்துல நாங்க போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ் கொடுத்து பகிரங்கமா செஞ்சோம். இப்ப சமீபத்துல அல்லாஹு தாலா அரிசில இருக்கிறான் என்ற அந்த விஷயத்த மறுத்தார் ஒரு மௌலவி வந்து, அதுக்கு நான் பகிரங்கமா மறுப்பு சொன்னோம், பகிரங்கமா வெப்சைட்ல போட்டோம், பகிரங்கமாக அது சம்பந்தமாக கட்டுரைகள் எழுதினோம். அகீதாண்டு வரும்போது நாங்க இறங்கி என்ன செஞ்சிருக்கிறோம். ஆனா ஃபிக்கு மசாயில தூக்கி யாரும் சண்டை எடுத்துக்கொண்டு பிதத்துவாதின்னு சொல்லிக்கொண்டு நாங்க எப்படியுமே செஞ்சதில்லை. ஆனா அது அவங்கள்ட்ட கூடுதலா இருக்குன்றத பார்க்கலாம். இன்று வரைக்கும் பாருங்க, இன்றைய தங்கம் பெண்களுக்கு அணியலாமா ஏழையா யாரு சண்டை பிடிச்சிட்டு, யார் இதை பெருசுபடுத்திட்டீங்க, அவங்க தான் பெருசுபடுத்திட்டீங்க. அதே மாதிரி ஜும்மாட விஷயம் இன்று வரைக்கும் சலஃபு சாலிஹிங்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு நாளாவது 6:30க்கு 7 மணிக்கு ஜும்மா தொழுதிக்காங்களா, ஒரு குறிப்பு காட்டேலுமா, இந்த வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. தாராபியை தூக்கி பிடிச்சிட்டீங்க, நாங்களா அவதான் தூக்கிட்டு பிடிச்சிட்டீங்க, பொறையிட விஷயத்துல தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதான் இக்காமத்தை பள்ளிவாசலுடைய கதவோரத்துல சொல்ல வேண்டும். யாரு சொல்ல, நாங்களா சொல்றோம் அவங்களா சொல்ற, அது அடிப்படை ஆதாரம் இல்லா சில விஷயங்கள் அவைகளை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச காலம் மைக்கில் அதான் சொல்லலான்னு சொன்னா அது புறம் அதான் சொல்றான், மறு அதான் சொல்லாம எனக்குன்னா தெரியாது என்ன நிலைப்பாட்டில் இருக்கான்னு சொல்லி அதுல ஒரு தரமாத்தமான நிலைமை. தலைமுடி இந்த அளவுக்கு எல்லாரும் வளர்க்கணும், அதுல யாரு பிடியா இருக்கு, அவங்க தான். தொப்பி கட்டா எல்லாரும் போடணும், யாரு பிடியா இருக்க, நாங்களா அவங்க தான் பிடியா இருக்கான். அது மாதிரி மில்குல் யமீன் புதுசா இன்னொரு பொம்பளைய சேர்த்துக் கொள்றதுக்கு வச்ச ஐடியா,
அந்த அந்த ஐடியா அதை யார் செஞ்சுட்டீங்க? நாங்களா செய்யற அவங்களா செய்யற? அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பிதத்காரனுக்கு பின்னால தொழுகிற விஷயத்துல தொலைப்படாது என்று அந்த விஷயத்துல உறுதியா இருந்து கொண்டு ஒரே முசல்லால பக்கத்துல கண்ணால பாக்குற அளவுக்கு கிட்ட வச்சுக்கொண்டு பெருநாள் குத்துபா செய்யற நாங்களா அவங்களா? நாங்க அடிப்படையில் அந்த இடத்துல இருந்து தொழுவிட்டு இருக்கிறோம். அவங்களோட ஷேக் ரபி என்ன சொல்றாண்டால் ஒரே முசல்லால ஒரே நேரத்தில் 2 பேர் இமாம செய்யலான்னு தெளிவா அவர் ஒரு ஃபத்வால சொல்லிக்கு. அப்ப ஆசிரியருடைய மாணவன் சொல்லிட்டு இருக்காரு பெருசா, அவற்றின் தான் தனக்கு தஸ்கியா இருக்குன்னு சொல்ற. அதே ஷேக் சொல்றாரு என்ன நீங்க இப்படி செய்ய வேணாம் என்று. ஆனா மனசுல ஏதோ ஒரு குரோதத்தை வளர்த்து கொண்டு என்ன பிதத்வாதிகளுக்கு பின்னால தொழுகிறதுக்கு அனுமதி இருந்தும் கூட அந்த அனுமதியை மழுப்பி என்ன செஞ்சுக்க தனியா செஞ்சுட்டீங்க. நானா செய்யறேன் அவங்களா செய்யறேன்? அவங்க தான் செஞ்சுட்டீங்க. உதுகியார விஷயத்துல பாருங்க, ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் ஹஜ் பெருநாளைக்கு இதான் குழப்பம். உதுகியால கூட்டு சேரலன்னு சொல்லி யார் இதுல இருக்காங்க? அவருடைய ஆசிரியர் எல்லாம் அடுத்த பக்கம் இருக்காரு, இவரும் அடுத்த பக்கத்து இதுக்கு மாத்து பக்கத்துல இருந்து கொண்டு அவரை குடுக்கலான்னு சொல்லி கருத்துல இருந்துட்டு இருக்காரு. அது மாதிரி சனிக்கிழமை நோம்பு பிடிக்கலுமா இல்ல, யார் இதை தூக்கி பிடிச்சிட்டீங்க? எல்லா ஃபிக்கு மசாயிலும் அவன் தான் தூக்கி பிடிச்சிட்டீங்க. தலைப்பு போடும்போது மட்டும் பெருசா போடுவான். ஃபிக்கு மசாயில்களில் அதைகளை பெருசுபடுத்த கூடாது, யார் பெரிதுபடுத்து பேசிட்டு எங்களை தான் பார்த்து பேசுற. இவர் ஒவ்வொரு தலைப்பு இவர் கண்ணாடி முன்னுக்கு இருந்து தலைப்பு சொல்ற மாதிரி தான். ஏன்னா அவ்வளவு தலைப்பும் அவருக்கு பொருத்தமானது. அவரை யாரும் விமர்சிக்கிறதுக்கு முன்னுக்கு அவரை இன்னொருத்தரை விமர்சித்தா தான் தப்பிடலாம் என்ற பாணியில தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், தவாவுடைய உஸ்லூப செஞ்சுட்டு போறாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலைமையில இருக்கா. அப்ப மெகசினை வீழ்த்தணும் என்றதுக்கான இப்படியான ஒரு முயற்சி நாங்க விட மாட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால நாங்க தொடர்ந்து செய்வோம் இந்த மெகசினை. நாங்க அக்கீதாலையும் கவனம் செலுத்துவோம். 2வது மெகசினை பொறுத்த மட்டும் ஹஜ்ஜுடைய காலமா இருக்கத்தால் அதோட சட்டங்களை சொல்லலாம் என்றதுக்காண்டுத்தான் தனிமையா ஹஜ்ஜை பத்தி நாம பேசணும். இன்ஷால்லா இது புற வார மெகசின்ல வேணுமென்னா நாங்க என்னோட சகோதரோட மசூரா செஞ்சோம். கேட்டு பாருங்க அடுத்த மெகசின்ல என்னத்தை நான் போடுறேன்னு சொல்லி. சலஃபு மன்ஹஜ்ஜா என்ன, எங்களோட கொள்கை என்ன, எங்களோட தாவா என்ன, அக்கீதாவே தனி இசுவா ஆக்குவோம்னு சொல்லித்தான் எங்களோட சகோதரோட பேசிக்கொண்டு. இது ஒன்று இவருக்கு தெரியாது. அங்க இருந்து கொண்டுட்டு நாங்க அக்கீதாவை பத்தி பேசாத ஒரு மெகசின் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும். அதனால நான் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு நசீகத் என்னென்றால், அவருடைய ஷேகுக்கு உலமாக்கள் செஞ்ச நசீகத்தை நான் இவருக்கு சொல்கிறேன். என்னன்னு சொன்னா, முதலாவது போய் பேசாத, அது முதலாவது. நீ சலஃபிதாவா அகீதா அது மன்ஹஜ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னுக்கு முதலாவது பொய்ய விடு. அது முதலாவது அவசியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நஹைத்துக்கும் மன்ஹு ஃபஜ்தனிபு, பாவம்னு சொன்னா உடனே விட்டுறணும். நல்ல விஷயம் இருந்தா சக்திக்குட்பட்ட விதத்துல எடுத்துனங்க, பாவம்னா விட்டுறணும். இப்ப நான் முதலாவது சொல்ற பொய் சொல்லாத. நீயும் பொய் சொல்ற, உன்னோட சேகம் பொய் சொல்ற, பொய்யாலே தவா அமைச்சிட்டீங்க, பொய் சொல்லாத. சின்ன பிள்ளைண்டா அடிச்சு பொய் சொல்லாத திருத்தலாம். பெரிய ஆட்களா இருக்காங்க, தாடி வச்சிருக்காங்க, பெரிய அளவுல தவான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி சொல்றது? எவ்வளவு வினயமா, நான் மட்டுமா என்ன விடுங்க, எவ்வளவு பெரிய ஆலிம்கள் இங்க வந்தாங்க. எல்லாரும் செஞ்ச நசீகத் என்னது? அபு மாது வரும்போதும் பொய் சொல்லாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்த ஷேக் அப்துல் ரக்கீப் வரும்போதும் பொய் சொல்லாதுன்னு சொன்னாங்க. இவர் வந்த நேரம் பொய், இவர் விஷயமே பொய் தாண்டி தனி புத்தாங்களே எழுதியிருக்காரு. பொய் அடிப்படையாக கொண்ட தவாண்டத்தை விளங்கப்படுத்தி புத்தகங்கள் கூட எழுதிக்கு. அப்ப முதலாவது நான் செய்யற உபதேசம் பொய் சொல்லாத, பொய் பெரும் பாவம், பொய் சொல்றவங்களுக்கு நிறைய பாவம் இருக்கு, அல்லாஹ்விடத்துல நிறைய தண்டனை இருக்குது. அதை முதலாவது யோசிக்கணும் என்றத முதலாவது நான் நசியத்தா சொல்றேன். 2வது என்னண்டா, காதுல விழுந்ததெல்லாம் கதைக்க வேணும். 2வது சொல்ற நசியத்து, காதுல கேள்விப்படுறதான் கதைக்க வேணும். ஒரு ஆளை பத்தி பேசுறேன்னா அந்த ஆளை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணுவோம். ஆரம்ப காலத்துல அவர் சில நேரம் இப்ப என்ன பத்தி பேசும்போது நான் ஆரம்பத்துல பரகாதனில் இருந்ததையும் அங்க அந்த அந்த அதுகளை வச்சுக்கொண்டு அப்ப பரகாதனி கொள்கையில தான் நான் இருக்கிறேன், இப்படிதான். இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் இப்ப பிஜேக்கு எதிராக பேசுறான் இல்ல, பேசுறேன். அக்கீதா பேசுறேன். ஆரம்பத்துல என்ன நிறைய தவறு இருந்திருக்குது. சில நேரம் மன்ஹஜ்ல சரியான விளக்கம் இல்லாதால நிறைய பிளவுட்டு இருக்கிறேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கு ஹிதாயத்தை காட்டி சில விஷயங்களை விளங்கி நான் இப்ப செஞ்சுட்டு போறேன், என்னால இயலுமான அளவுக்கு. இப்ப என்ன பத்தி பேசுறேன்டா, என்ன ஃபுல்லா ரிசர்ச். அப்ப எனக்கும் சொல்லலாம் தானே, அஷ்ரஃப் மாலிக் ஜமாத் இஸ்லாம் மதரசால படிச்ச, அப்ப எஹியா சில்மி ஜமாத் இஸ்லாம் கொள்கையில ஒருத்தனை வச்சுட்டீங்க என்ன சொல்லலாம் தானே, அழகா சொல்லலாம் தானே. அவங்களோட பாணியில சொல்றேன், எனக்கு சொல்லலும். அப்ப நான் இப்ப உள்ள நிலைமையை பார்த்துட்டு தான் அவர்கள் என்ன பிரச்சனைக்கு பார்த்து தான் நான் பேசுறேன். அப்ப அவரும் அப்படி நடந்து கொள்ளணும். என்ன பத்தி பேசுறேன், நான் இப்ப என்ன நிலையில் இருக்கிறேன், என்னத்தை செய்யறேன், என்ன தாவா என்னன்றதை பார்த்து பேசணும். இது 2வது நசீகத்து. 3வது நசீகத்தண்டா, எப்பவும் ஆதாரத்தோட இருங்க. ஷேக் மோகத்தை விட்டுருங்க. எல்லாத்துக்கும் எடுத்தா ஷேகுனா ஹஃபிதவுல்லா, ஷேகுனா ஹஃபிதவுல்லா, ஷேகுனா ஹஃபிதவுல்லா இப்படி சொல்ல ஷேக் ஷேக் ஷேகண்டே போறேன். உலகத்தில் இவர் மட்டும் தானே ஷேக் இருக்கே,
குர்ஆன் சுன்னா விளங்கப்படுத்துறதுக்கு இவர் மட்டும்தான் ஐக்கிய, ஹதீஸை விளங்கப்படுத்தி இவர் மட்டும்தான் ஐக்கிய. எவ்வளவு தஃசீருக்கு பிரிச்சு பாருங்க, எவ்வளவு ஹதீஸ் ஷரஹ் நூட்களுக்கு பிரிச்சு பாருங்க. ஹக்க தேடுறவனுக்கு ஒரு ஆளோடு இருக்க வேண்டியது ஷேக் மோகத்திலே வைத்திருக்கு. அவரோட இருக்கிற படிச்சவனும் அப்படித்தான் இருக்கான், படிக்காதவன் அப்படித்தான் இருக்கா. என்னது முழுக்க முழுக்க ஷேகன்னு சொன்னா ரெண்டா கருத்து கிடம் இல்லை. ஷேக் யார்ட்டையாவது மார்க்கத்தை எடுக்க வேணும்னா அவரோட நின்று கொள்ளு. அப்ப இல்ம இப்படி போனா கடைசியில தரிக்கவாக பெய்த்திரும். அது தரிக்கவாகிட்டது, தரிக்கவாகியே கடைசிக்கு என்ன செஞ்சிடும், பெய்த்திரும் ஒரு ஆள்ட மோகத்துல போகணும்னு சொன்ன. அப்ப எப்பவும் இத்திபா தலீல், தலீலை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும், மேலேயே தனிநபர்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்க வேணும். அதே நேரத்தில் கடைசியாக அஷ்ரஃப் மௌலை ஏண்ட விஷயத்துல தேவையில்லாத வேலை செஞ்சதால அவருக்கு நான் 3 பொறுப்பு கொடுக்கேன். முதலாவது பொறுப்பு என்னென்றால், என்ன பொறுத்த மட்டும் நான் முதலாவது எழுதிய கட்டுரை தங்கத்தை பற்றி என்று அவர் சொல்லியிருக்காரு, அவர் அதை நிரூபித்து காட்டணும். இது முதலாவது அஷ்ரஃப் மௌலைக்கு நான் கொடுக்கிற முதலாவது அவருடைய பொறுப்பு. 2வது பொறுப்பு என்னென்றால், நான் என்னுடைய மனைவியை பார்த்து திருமணம் முடிக்க போற நேரத்தில் நீ தங்க நகையை அணிஞ்சாத்தான் உன்னை முடிப்பேன் என்று நிபந்தனையிட்டு அவர் உடன்பட்டது பிறகு நான் திருமணம் முடிச்சேன் அவர் சொல்லியிருக்காரு, அதை அவர் நிரூபித்து காட்டணும். 3வது அவரது பொறுப்பு என்னென்றால், அத்தார சலஃபியா ஃபிக்கு மசாயில மட்டும்தான் கவனம் செலுத்துது, அகீதால எந்த கவனமும் செலுத்துறல் என்று சொல்றாரு, அதை அவர் நிரூபிச்சு காட்டணும். இந்த 3ஐயும் அவர் செய்யணும். இந்த 3ஐயும் செய்யாட்டி அவர் ஒரு ஹதீஸுக்குள்ள உள்ளடங்குவார். என்ன அந்த ஹதீஸ்? அஹ்மத், அபூதாவுத் போன்ற கிரந்தங்களை பதிவாரிக்கக்கூடிய ஹதீஸ். என்னது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கால ஃபீ முஃமினின் மா லைஸ ஃபீஹி, ஒரு மூமினுடைய விஷயத்துல அவன்கிட்ட இல்லாத ஒன்றை யார் பேசுகிறானோ, ஒரு மூமினை பத்தி பேசும்போது அவன்கிட்ட இல்ல, அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அப்படியான நிலைமையில ஒரு மூமினை பத்தி அவன்கிட்ட இல்லாத ஒன்றை யார் பேசுகிறாரோ, அஸ்கனஹுல்லாஹு ரத்கத்தல் ஹபால், அல்லாஹு தஆலா அவனை ரத்கத்துல் ஹபால் எனக்கூடிய இடத்திலே அவனை வாழ வைப்பான். ரத்கத்துல் ஹபால் என்ற என்ன என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லாங்க, உசாரத்து அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து சீல் வடியக்கூடிய அந்த இடத்துல அவன் இருப்பான். அப்படின்னு சொன்னா ஒரு மூமியுடைய விஷயத்துல எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் சொல்லாத செய்யாத எவனெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த இடத்துல என்ன நரகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய, நரகவாசியுடைய சீல் ரத்தம் அதுதான் குடிபான குடிப்பு, அந்த இடத்துல அவர் இருப்பாரு. இதை நிரூபிக்காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு ஹத்தா யக்ருஜ மிம்மா கால், அல்லது இன்னொன்று அவரை செய்யலாம், நான் சொன்னது தவறு என்றதை ஒத்துக்கொண்டு நீங்க இதெல்லாம் ஃபெஸ்டிக்கல் எழுதினது, நீங்க உங்களோட மனைவிக்கு இப்படி நிபந்தனை போடல, அதார சலஃபியா அக்கீதலையும் கவனம் செலுத்து என்றதை ஒத்துக்கணும். 2ல் 1 செய்யணும். ஒன்று ஒத்துக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து அவர் தப்பிடணும், அல்லது நரகத்துல போய் நரகவாசியில சீலையும் ரத்தத்தையும் குடிக்கிறது தயாரா இருக்கணும். இந்த 2ல் 1 சாய்ஸ் அவருக்கு கொடுத்துட்டு இன்றைய பயான் நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.